ஆண்டவரும் இரட்சகர மீட்பருமான இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். உங்கள் முழு உள்ளத்தோடு கூட தேவனை தேடுங்கள். உங்கள் முழு இதயத்தோடு கூட முழு ஆத்மாவோடு கூட ஆண்டவரை அன்பு செய்யுங்கள். அவருடைய வேதத்தை நேசிப்பீர்கள். அவருடைய சத்தியத்தை நீங்கள் கைக்கொள்வீர்கள். உங்களுடைய இதயம் தேவனோடுவே இருக்கும். அவரே சர்வலோகத்திலும் பெரிய தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்றாரே, அந்த மகத்துவமுள்ள ஆண்டவர் இயேசுவின் மேலேயே நம்முடைய இதயம் எப்போதும் இருக்கும். மகிமையானவைகளை நீங்கள் காணும்படி தேவன் செய்வார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை வாசித்து பாருங்கள். உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும். இது எத்தனை அற்புதமான ஒரு சத்தியத்தை என்பதை பாருங்கள். உலகில பெரும் பணக்காரர்களுடைய இதயமெல்லாம் இரவும் பகலும் அவர்கள் சேர்த்த பணத்தின் மேலே தான் இருக்கும். தங்க கட்டிகள் மேல் இருக்கும், வைரக்கட்டிகள் மேல் இருக்கும், நிலபுலன்கள் மேல் இருக்கும், சொத்து சுகங்கள் மேலே தான் அவர்களுடைய எண்ணங்கள்லாம் இருக்கும். ஏனென்றால் அதுதான் அவர்களுடைய பொக்கிஷம், அதுதான் அவர்களுடைய நித்தியம், சத்தியம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் ஜீவனை விட்டு பிரியும் போதுதான் அவர்களுக்கு ஒரு நித்திய உண்மை விளங்குகிறது. ஐயோ, இதுவல்ல என்னுடைய நித்தியம், என்னுடைய நித்தியம் என்னை உண்டாக்கிய கடவுள்தான் என்று நினைக்கிறார்கள், பதறுகிறார்கள். ஆனால் விசுவாச ஜனங்களுடைய பொக்கிஷம் யார்? நிலம், தங்கம், வெள்ளி, பொன், பதவி, பணம் அதுவல்ல. இவை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்த நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நம்முடைய பொக்கிஷம். ஆமென் அன்பானவர்களே. 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தை பாருங்கள். தாவீது சொன்னார், நான் கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் அவருடைய மகிமையை பார்க்க வேண்டும். பார்த்தீங்களா, தாவீது ராஜாவா இருந்தோம், அவருடைய இதயம் தேவன் மேல் இருந்தது. என்றால் அவர்தான் அவருடைய பொக்கிஷம். நான் அவருடைய வேதத்தை ஆராய்ச்சி செய்யும்படியாக அவர் ஆலயத்தில் இருப்பதே நாடுவேன். அரண்மனையில் உட்கார வச்சார் ஆண்டவர். டன்னு கணக்கா தங்கம் அவருக்கு கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் அவருடைய இருதயமோ அந்த தங்கத்தின் மேலல்ல, அந்த பதவியின் மேலல்ல, தன்னை உண்டாக்கிய தேவன் மேலே, ஆடு மேய்க்கிற இடத்திலிருந்து உயர்த்திய தேவன் மேலே இருந்தது. தேவனே அவருடைய பொக்கிஷம். அவர்தான் இன்றைய வரைக்கும் தாவீதை தேவன் உலகிலே எல்லாருக்கும் ஒரு முன்மாதிரியாக உயர்த்தி வைத்திருக்கிறார், சங்கீதம் பாட வைத்தார். இந்த செய்தி கேட்கிற உங்கள் பொக்கிஷம் என்ன? உங்கள் இதயம் எங்கே இருக்கிறது? ஒரு ஆண் மேலே, ஒரு பெண் மேலேயா, பணத்தின் மேலேயா, சொத்து மேலேயா, சுகத்தின் மேலேயா, அல்லது இச்சை மேலேயா, சினிமா மேலேயா? எது நீங்கள் இதயம் தேடுகிறதோ அதுதான் உங்கள் பொக்கிஷம். உணர்ந்து பாருங்க. அழிந்து போகிறவைகளை அல்ல, அழியாத தேவனை எல்லாவற்றுக்கும் மேலான செல்வமாய் பொக்கிஷமாய் நாம் ஏற்றுக்கொள்வோம். தாவீதை போல தேவன் மகிமைப்படுவார். உங்கள் இதயம் தேவன் மேல் இருக்கட்டும். நாம் ஜெபிப்போம். அன்பின் நேசரே, உலகில் நிர்மலமாக மனிதர்கள் இந்த உலகத்தில் அழிந்து போகும் தங்கத்தையும், வெள்ளியும், பணத்தையும், பதவியும், சொத்தையும், சுகத்தையும், ஜாதி பெருமைகளையும், பாரம்பரிய பெருமைகளையும், ஆணையும், பெண்ணையும், சினிமா மோகங்களையும் தன் பொக்கிஷமாய் நினைக்கிறார்கள். என்றால் அவர்களுடைய இதயம் அதன் மேல் இருக்கிறது. ஆனால் தாவீதை போல, எங்கள் தேவனே, எங்களுடைய பொக்கிஷம் நீங்க தான், எங்களுடைய இதயம் உங்கள் மேலே நினைவாய் இருக்கிறது. உமக்கே கோடி நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.